ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மளுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நான் அந்த காரியங்களுக்காக நான் ஜெபிக்கணும்னு இருந்தேன். ஆனால் ஆவியானவர் ஏவப்பட்டதுனால ஆமென் சிஸ்டர் மூலியமாக அதை ஜெபிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இதுதான் ஜெபம். ஆண்டவர் இந்த பகுதியில் நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறது. ஒரு ஆத்மாவும் ஆண்டவர் காமிச்சிக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவர் காமிச்சிக்கிட்டே இருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் நம்மளை நடத்தணும். ஆண்டவர் தொடர்ந்து நம்மளை பயன்படுத்துவார். நாம் அதிகமாக இப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கும் போது இன்னும் அநேக ஜனங்களை தேடி வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ரெக்கார்டில் இருக்கா? ஓகே. ஆண்டவர் பெரிய காரியத்தை நமக்கு செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளைகள் நம்ம, ஆமென். சோர்வு, ஆமென். சபையில் ஆத்துமாக்கள் குறைவாக இருக்குன்னா சோர்ந்து போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. தரிசனம் பெருசாக இருக்கிறவனுக்கு சோர்வு இருக்காது. அவன் குழிக்குள்ளே தூக்கி போட்டாலும் அவனுடைய தரிசனம் அவனுக்குள்ளே இருக்கிறதுனால நான் குழிக்குள்ளே போட்டாலும் வேதனைகள் இருந்தாலும் அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான். யாரு? யோசேப்பு. சிறைச்சாலையில் தூக்கி போட்டாலும் அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான். காரணம் என்ன? தரிசனம் அவன் வாழ்க்கையில் இருக்கிறதுனால. அவன் நம் கரங்களில் இருக்கிற வேதாகமத்தை நாம் எடுத்துக்கொண்டே தியானித்து தேவ சமூகத்திலே நாம் ஜெபித்து முடிப்போம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உடையவராக இருப்பார். ஆமென். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகமும் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகமும் 4வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4 அதனுடைய 2வது வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இந்த கட்டளையாய் ஒரு வசனத்தை தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றார். தீமோத்தேயு ஒரு வாலிபன், ஒரு யங்ஸ்டர்ஸை நம்பி உலகம் இன்னைக்கு வாய்ப்பு கொடுக்குது. ஆனா ஊழியத்துல ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன செய்யப்படலை? வாய்ப்புகள் கொடுக்கப்படலை. யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த சபையின் காரியத்தை பற்றி அதிகமாய் போதிக்கப்படலை. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ வாலிபர்களுக்கு எப்படி போதனை இருக்கிறது என்றால் கர்த்தரை ஆராதிப்பது எப்படி, ஆண்டவரை நல்ல பாட்டு பாடுறது எப்படி, நல்ல கார்டுல பாடுறது எப்படின்னு இந்த பிள்ளைங்களுக்கு தெரிகிறது. தவிர சபையினுடைய காரியங்கள் என்ன, அதனுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன, சபை ஒரு ஒழுங்குக்குள்ள எப்படி நடத்தப்பட வேண்டும், இதெல்லாம் இன்னைக்கு சொல்லப்படலை. அதனாலதான் யங்ஸ்டர்ஸ் இந்த ஊழியத்துல, சபை ஊழியத்துல அதிகமாய் பார்க்க முடியல. ஆனா பவுல் ஒரு யங்ஸ்டரை சூஸ் பண்றார். இந்த தீமோத்தேயுவை சூஸ் பண்றார். தீமோத்தேயுனுடைய தாயும் தீமோத்தேயுனுடைய பாட்டியும் விசுவாசம் உள்ளவர்கள் என்று வேத வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஓகே. இப்படி நல்ல ஒரு குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு வாலிபனுக்கு பவுல் என்ன செய்யறாரு? ஒரு சபையை குறித்ததான ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். சமயம் வாய்த்தாலும் உனக்கு சமயம் வாய்க்கலனாலும் நீ திருவசனத்தை உன் வாழ்க்கையிலே நீ ஜாக்கிரதையாய், உங்களுடைய ஊழியத்திலே ஜாக்கிரதையாய் நீங்க பிரசங்கம் பண்ணுவீர்கள் என்றால், அதை வாசிப்போம் அந்த வசனத்தை. சமயம் உங்க வாழ்க்கையில வாய்த்தாலும் சமயம் இல்லாமலும் போகலாம். ஆனா நீங்க ஜாக்கிரதையாய் உங்க திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கடிந்து கொள்ளுதல் இருக்கு, நீடிய சாந்தம் வாழ்க்கையில் இருக்கிறா. ஆமா, ஒரு பாஸ்டர் வந்து சொல்லும் போது நீ ஊழியத்தில் இப்படி பண்ணக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது சொல்லி கடிந்து கொள்ளுகிறாங்க. நீ இதைதான் செய்யணும், நீ ஜெபத்துக்கு வரணும், நீ ஆலயத்துக்கு ஒழுங்கா வரணும் சொல்லி போதகர்கள் கடிந்து கொள்ளுகிறாங்க.
அவன் பின்னாடி போய் அந்த பாஸ்டரை என்ன சொல்லியிருக்கிறானா, இந்த ஆளே பொறுமையா இருக்க மாட்டேங்கிறாரு, இவரு நம்மளை கடிந்து கொள்றாரு, இந்த ஆளே நேரத்துக்கு ஜபத்துக்கு வர மாட்டாரு, இந்த ஆளு நம்மளை கடிந்து கொள்ளுகிறாருன்னு பின்னாடி போய் சொல்றாரு. அப்ப நீடிய சாந்தத்தோடு கடிந்து கொண்டு நீங்க உபதேசம் பண்ணணும். உங்க வாழ்க்கையில இந்த நீடிய சாந்தம், நான் அதுல சரிப்பட்டவனா இருந்தாதான் அந்த காரியத்தை குறித்து நம்ம பேச முடியும், பிரசங்கிக்க முடியும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணும். வசனத்தை குறித்ததான ஜாக்கிரதை நம்ம வாழ்க்கையில இருக்கணும். வசனம் பாதைக்கு எப்படி இருக்கிறது? தீபம். தீபமா இருக்கு. அந்த தீபத்து வெளிச்சத்துல நான் நடக்கணும்னா எனக்கு வசனம் என்ன செய்யணும்? ஜாக்கிரதை உள்ளவனாய் அந்த வசனத்தை நான் படிக்கணும். ஜாக்கிரதை உள்ளவனான வசனத்தை தியானிக்கணும். என்னுடைய சுய லாபத்துக்காக, என்னுடைய சூழ்நிலைக்காக இந்த வசனத்தை எடுத்து நான் பேசுறேன்னா இட்ஸ் கால்ட் என்னது? ராங் டாக்டரின். அது தவறான உபதேசம். எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணக்கூடாது? எடுத்து பேச முடியாது. வசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணணும். வசனத்தை ஜாக்கிரதையாய் வாசிக்கணும். வெறும் ஒரு வசனத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது? எடுத்துட்டு கர்த்தர் எனக்கு இதை சொன்னாரு, கர்த்தர் இப்படி எனக்கு பேசியிருக்கிறாரு, அதனால உனக்கும் அதை பண்ணுவாரு, அதனால உனக்கும் அதை செய்வாரு அப்படின்னு கிடையாது. ஒரு வசனம் ஆரம்பிக்கப்படுகிறதுனா வசனம் எங்க இருந்து ஆரம்பிக்கப்படுகிறது என்கிற கான்டெக்ஸ்ட நம்ம பார்த்து ஜாக்கிரதையாய் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும் வசனத்தை. நாவின் அதிகாரத்துல நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, மரணமும் இருக்கிறது. செத்து போன ஒருத்தர் சொல்லிட்டா செத்து போயிடுவான். உங்க நாவுல அப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கிறது. அப்ப என் நாவு கர்த்தருக்காய் பயன்பட போகிற நாவு, ஆத்துமாவை தேற்றப்பட போகிற நாவு, ஆத்துமாவுக்கு வசனத்தை கொடுக்க போகிற நாவு. ஜாக்கிரதையாய் திருவசனத்தை நீங்க என்ன பண்ணணும்? பிரசங்கம் பண்ண வேண்டும். ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்குன்னு தெரிந்து வைத்திருக்கிறார். நீங்க பயன்பட போறீங்க, ஜனங்களுக்கு பாத்திரவான்களாய் மாற போறீங்க. அப்போ ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிற நீங்க எதிர்காலத்துல உங்களுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அநேகர்கள் வருவாங்க. சிஸ்டர் பேசுனா எனக்கு சமாதானம் இருக்கு, பிரதர் பேசுனா எனக்கு சமாதானம் இருக்கு, ஐயோ அந்த சிஸ்டரா பேசுதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி உங்க வாயில இந்த வசனங்கள் வர வேண்டும் என்றால் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ண, எல்லா நீடிய சாந்தத்தோடும் நீ உபதேசம் பண்ண வேண்டியதா இருக்கு. உங்க வார்த்தையில ஜாக்கிரதை இருக்கணும். ஒரு போதகனா நான் நிற்கிற வேண்டும் என்றால் நிற்கிறேன்னா என் வார்த்தையில ஜாக்கிரதை இருக்கணும். என் வாயில ஆமென் அந்த ஜாக்கிரதை இல்லாம நான் பேசிட்டேன்னா ஜனங்கள் உபதேசம் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல சீர்கெட்டு போயிடுறாங்க. அப்போ ஒரு ஜனம் சீர்கெட்டு போறதுக்கு யார் காரணம்? என் வாய். வாய் நல்லா இருக்கா? அவளா வாயை திறந்தாலே சாபம். சிலர் விடுற சாபத்தை பார்க்கிற. வாயை திறந்தா சிஸ்டர் நீ நல்லா இருப்பியா? போயிருவ. வாய் மரணத்தை கொண்டு வரும், நாவு ஜீவனை கொண்டு வரும். அந்த நாவிலிருந்து வசனத்தை எடுக்கிற நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். வசனத்தை படிக்கிற நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். எவ்வளவு ஒரு கவனம் நமக்கு தேவைன்னு பாருங்க. இல்ல ஏனோதானமா அந்த வசனத்தை படிக்க முடியாது. ஜாக்கிரதை உள்ளவனா நான் இருக்கணும். அந்த வார்த்தை அவ்வளவு முக்கியமானதை ஆண்டவர் காட்டுறார். ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? ஓ வாயிலிருந்து, ஆதாமுடைய வாயிலிருந்து அறிக்கையை பார்க்கிறார். நீ விசுவாசிக்கிறியான்னு இயேசு கேட்கிறார். உன் வாயிலிருந்து அந்த விசுவாசத்தின் அறிக்கையை ஆண்டவர் பார்க்கிறார். ஏன் ஆதாம மண்ணினால உருவாக்குன தேவனுக்கு தெரியாத ஆதாம் எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு?
உமக்கு மறைவாக எங்க நான் போக முடியும்னு தாவீது சொல்றான். பாதாளத்துக்கு படுக்க போட்டாலும் நீர் அங்க இருக்கிறீர், எங்க போனாலும் நீர் அங்க இருக்கிறீர். உங்க மேல அழைப்பு இருந்துட்டா, உங்க மேல தெய்வீக கரை இருந்துட்டா, நீ எங்க ஓடினாலும் ஆண்டவர் உங்க கூட இருப்பார். தெரியுமா? உங்க நண்பனோடு கூட போய் பேச நேரம் செலவிட்டப்பட்டாலும் ஆண்டவர் அங்க பேசுவார். இங்க என்ன வேலை உனக்கு ஜான்சன், நீ எங்க இருக்க? ஆண்டவர் கரை உங்க மேல இருக்கிறதுனால, கை உங்க மேல அமர்ந்து இருக்கிறதுனால ஆண்டவர் வார்த்தையை பார்க்கிறார். ஆதாமே நீ எங்க இருக்கிற? இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறியா? உனக்கு சுகம் கிடைக்கணும்னு, உன் தரிசனம் பெருசாகணும்னு நீ விசுவாசிக்கிறியா? உன் ஊழிய விருத்தி அடையணும்ன்றது நீ விசுவாசிக்கிறியா? உங்க வாயின் அறிக்கைய ஆண்டவர் பார்க்கிறார். அந்த ஜாக்கிரதை, வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அது உருப்படாது அப்படி சொன்னீங்கன்னா அது உருப்படாம தான் இருக்கும். அது எந்த கிடையாது, அது கர்த்தருடையது. அது உருப்படலானாலும் பரவாயில்ல, அது தேவனுடையது. ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார்னா கர்த்தர் அந்த பிள்ளையின் அழைப்பை பார்த்து கொள்ளுவார். ஆகார் தூக்கிக்கிட்டு அலையிறா பிள்ளைய, வனாந்தரத்துல தண்ணி இல்ல, அழுகுது 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 பிள்ளை, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு நாள் இரவு ஜோரன் அழுதுகிட்டே இருக்கிறான், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆகார் மாதிரி எனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்திரீ என்ன பண்ணா, போட்டுட்டு போயிட்டான். இதுக்கு மேல அழாதரா, என்னால தாக்க முடியல, என்னால பார்க்க முடியல. ஆகார் அழுதுகிட்டே இருக்கும்போது, அந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்கும்போது பிள்ளைய போட்டுட்டு போயிட்டான். இப்போ வாயிலிருந்து என்ன வருது? இவ்வளவு நேரம் பிள்ளைய சமாதானப்படுத்துற ஆகார் வனாந்திரத்துல கேட்கல, பிள்ளை அழுக நிப்பாட்டல. இப்போ பிள்ளைய போட்டுட்டு ரொம்ப அம்பு இருக்கிற தூரத்துக்கு போய் நின்றுட்டு, ஆண்டவரே பிள்ளை அழுகுது, அது சாகலனாலும் சாகட்டும். இப்போ ஆண்டவர் ஆகாரின் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் இந்த வார்த்தையை பார்க்காம இருந்திருப்பாரா? இந்த பிள்ளை அழுகாம இருந்ததை பார்த்திருப்பாரா? வார்த்தை, வார்த்தையின் அறிக்கை, வார்த்தையின் ஜாக்கிரதை, பிள்ளையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவ்வளவு நேரம் ஆண்டவர் உங்க வாயின் வார்த்தையை காத்துக்கிட்டு இருப்பார். நான் ஒருத்தர் போன் பண்ணும்போது தவறா பேசிட்டேன். தவறானா எப்படி இந்த ஸ்தலம் உனக்கு கிடைச்சதுன்னு கேட்கும்போது, நான் அந்த பாஸ்டரை போய் பார்த்தேன், அவர் எனக்கு உதவி செய்தாருன்னு சொல்லிட்டேன். இதை யாரு கேட்டுக்கிட்டு இருக்கானா, சாராள் மாதிரி நமக்கு ஒரு மனைவி கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆபிரகாமோடு கூட தேவ மனுஷர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறத சாராள் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறா. அது மாதிரி என் மனைவி இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க போன்ல, எனக்கு தெரியல. போன்ல பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, ஏப்பா இந்த ஸ்தலத்துக்கு கொண்டு வந்தது மனுஷர் கிடையாது, கர்த்தர். நீ அவங்க கிட்ட என்ன சொல்லி இருக்கணும்? ஆண்டவர் எங்களை கொண்டு வந்தாரு, நாங்க ஜெபித்தோம், ஆண்டவர் அவர் தரிசனத்தின் காலையில் நீங்க கொண்டு வந்தாருன்னு சொல்லி இருக்கணும். வாயின் வார்த்தையே இப்படி சொல்லிச்சுன்னு சொல்லி என்ன கேட்டா. அப்போ வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். எனக்கு கோபம் வந்துட்டு, நம்ம ஆண்களுக்கு எப்பவுமே கோபம் வரதான் செய்யும். அப்போ நான் பின்னாடி போகும்போது ஆண்டவர் என்னோட கூட பேசினார். அவ கேட்டதுல என்ன நியாயம்? உன் வாயின் வார்த்தை என்ன சொல்லிட்டு, நீ மற்றவங்களை தேற்றப்படும் போது ஜபத்தினால இங்க கர்த்தர் நான் உன்னை இங்க கொண்டு வந்தேன்னு நீ சாட்சி அவனுக்கு சொல்லியிருக்கும் போது அவனுடைய லைஃப்ல அது பிரயோஜனமா இருந்திருக்குமா இருக்காது? இப்போ அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? நானும் யார் மூலியமாவது ஏதாவது இடம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு தானே என்ன இருக்கணும். ஆண்டவர் எனக்கு உணர்த்தும் போது வந்து சாரி கேட்டு சமாதானம். அப்போ வாயின் வார்த்தையை ஆண்டவர் கவனிக்கிறார். வேதனையோடு வராங்க இயேசு கிறிஸ்து கிட்ட, நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கிறார். பாவன்ட்டு ஒரு சுகத்தை கொடுக்க வேண்டியதானே, நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்க. நான் நினைக்கிறேன், ஊமை யாராவது வந்திருந்தாங்கன்னா இயேசு கிட்ட கேட்டா இயேசு என்ன சொல்லுவாரு? நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கிற. எப்படி இருக்கும்? அவனால பேச முடியாது. சாதாரண மனுஷனா இருந்தா என்ன நினைப்பான்?
நானே பேச முடியாம வந்து நிக்கிறேன், நீ என்ன விசுவாசிக்கிறியான்னு கேட்கறது என்ன நியாயம்? கேட்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து, வாயினுடைய வார்த்தை உங்க இருதயம் அவரை விசுவாசிக்கிறதான்றத பார்க்கறது, சாக்கிறது. இந்த வாயின் வார்த்தையில வசனத்துல உங்களுக்கு சாக்கிரதையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு வாலிபன் சவுல் ஈட்டியில தன்னை குத்தி கொண்டு போன பிறகு ஒரு வாலிபன் அதை பார்த்துட்டு தாவீது இடத்துல வந்து சொல்றான், தாவீது ராஜாவே, உம்முடைய ராஜா அங்கு என்ன செய்கிறார்? ஈட்டியிலே குத்தி கொண்டு மடிந்து கிடக்கிறத நான் பார்த்தேன். 2 சாமுவேல் 1வது அதிகாரத்துல இருக்கும். அந்த வாலிபன் வந்து சொல்றான், நான் அவர் என்னை குத்தி போட சொன்னாரு, நான் என்ன செய்தேன்? என் ராஜாவை குத்தி போட்டேன். தாவீது கேட்கிறார் அந்த வார்த்தையை, ஒரு வாலிபனுடைய வார்த்தையை தாவீது ராஜா கேட்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல உனக்கு எப்படி கை போட தோண்டினது? அவன் ஈட்டில சாஞ்சுக்கிட்டு போறான். அது ஆண்டவருடைய முடிவு. நீ என்ன செஞ்சிருக்கணும்? வாயின் வார்த்தையின்படி மாட்டிக்கிட்டான் அந்த வாலிபன். எனக்கு தெரிஞ்சு குத்தி போட்டவன் அப்படியே போயிருந்தா கூட பொழைச்சிருப்பான் போல. அவன் என்ன நோக்கத்தோடு வந்து சொன்னானோ, தாவீது சொல்றாரு, எங்க இருக்கிறாய்? சீக்கிரம் வந்து அவன் மேல விழுந்து அவனை வெட்டு அப்படின்றான். அவன் வெட்டி போட்டுட்டாங்க. வாயின் வார்த்தை. எனக்கு ஏதாவது வெகுமானம் கிடைக்குமா? அவனுக்கு என்னன்னா, தாவீதுக்கு சவுலுக்கும் பகை. சில குடும்பத்துல சில காரியத்துல ஒரு 2 பேருக்கு சண்டை இருக்கு. இடையில ஒருத்தர் பூந்து இங்க நடக்கிறத இங்க சொல்றது, இங்க நடக்கிறத இங்க சொல்றது. இப்படிப்பட்டு இந்த வாலிபன், இவங்க 2 பேருக்கு பிரச்சனை. நம்ம போய் சொன்னா ஏதாவது கிடைக்கும்னு நினைச்சாலும் என்னன்னு தெரியல. அவன் வாயின் வார்த்தையின்படி அவன் மடிந்து போனான். நீ வெகுமதியை தேடி மற்றவனுக்கு விரோதமா கழகம் ஊட்டுகிற மாதிரி இந்த வாலிபனுடைய காரியத்தை பார்க்கிறான். வாயின் வார்த்தை வசனத்தை பேசல. ராஜாவை கொண்டு போட்டுட்டேன்னு சொல்லி பெருமை, அதுல வேற பெருமை, நான் ராஜாவையும் கொண்டு போட்டுட்டேன், கொண்டு போட்டுட்டாங்க ராஜா. அதே போல இன்னொரு வாலிபன் ஒரு சம்பவத்துல தாவீது ராஜாவுக்கிட்ட வராரு. எப்படி வராருன்னா, ஒரு வாலிபன் விழுந்து கிடக்கிறான் உடம்பு சரியாம. அப்போ தாவீது அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவனை எழுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ யாருன்னு அந்த வாலிபனை கேட்கும் போது அந்த வாலிபனுடைய வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. நான் எகிப்துல அடிமையா இருந்தேன், என்னை எஜமான் வந்து சீக்கா இருக்கனால என்னை விட்டுட்டு போயிட்டாரு, ஆமேன், இப்போ நான் உயிர் பிழைத்தேன், நீ அந்த தண்டை பாத்தியா அப்படின்னு தாவீது ராஜா கேட்கும்போது, ஆமா பார்த்தேன், அது அந்த பக்கமா போதுன்னு சொல்லி அவன் வார்த்தையில இருந்து உண்மையை பேசுறான். இந்த வாலிபன் சாமுவேல் 30வது அதிகாரத்துல இருக்கும். இப்ப தாவீது அதை பின்தொடர்ந்து போய் அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவா இந்த வாலிபனுடைய வார்த்தை செயல் நல்லா இருந்தது. உங்க வார்த்தை ஜாக்கிரதை உள்ளவதா இருக்கணும். திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுகிற நீங்க சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சமயம் வாய்க்கிற கேப்ல போட்டுருணும். எனக்கு கஷ்டமா இருக்குப்பா, என் குடும்பம் இப்படி இல்லப்பா, இடையில போட்டுருணும் வசனத்தை. இதெல்லாம் சமயம் வாய்க்கிறது. சமயம் வாய்க்காத சூழ்நிலை பார்த்து சிரிப்பாங்க, பிரேசலாடுன்னு சொல்லிடணும். பார்த்து சிரிப்பாங்க. ஆமா, மனைவில நகை போடலை, பார்த்தாலே தெரியும். திருவிழா நடக்கும்போது, இந்த ஷூட்டிங் நடந்துதா, இங்கே ஷூட்டிங் நடக்கும்போது வா போய் பார்க்கலான்னு அப்போதான் சொன்னேன். நீ வராத, அது எங்களுக்கு ஷூட்டிங் தெரியாது, திருவிழா நினைச்சிட்டு நீ வராதன்னு. ஏன்னா நீ நகை போடலை, உன்னை பார்த்தாலே வித்தியாசமா பார்ப்பாங்க. நகை போடாதவளுக்கு இங்க என்ன வேலை, திருவிழாக்குள்ள பார்ப்பாங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணணும். எல்லா நீடிய சாந்தத்தோடும் கடிந்து உபதேசத்தை என்ன சொல்ற, கடிந்து கொண்டு உபதேசம். நீடிய சாந்தம் இல்லாம நீங்க கடிந்தே கொள்ளக்கூடாது. எரிஞ்சு வெளியே விழுறது, மேடைக்கு வந்த பிறகு கடிந்து கொள்ளுகிறது. இது எப்படி இருக்கு? ஒரு போதகர் இருந்தார். அந்த போதகர் மனைவி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆனா முன்னாடி வந்து பேசும்போது மனைவி இடத்துல போய் பேசக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாராம்.
இது ஜனங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கடிந்து கொண்டு உபதேசம் யார் வேணா பண்ணலாம், ஆனா நீடிய சாந்தம் உங்க குடும்பத்திலே உங்க வாழ்க்கையிலே அதை காண்பித்த பிறகுதான் நீங்க கடிந்து கொண்டே உபதேசத்தை நான் பண்ண முடியும். இப்போ இந்த ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நான் கடிந்து கொண்டு இப்படிதான் நீ இருக்கணும், இப்படிதான் நீ செய்யணும்னு சொன்னா, என் குடும்பத்துக்குள்ள நீடிய சாந்தம் இல்லாம இங்க வந்து பேசினாயோ, என்னையா பேசுற, என்ன பேசுற நீரு? காலையில எங்க சண்டை போட்டுட்டு போனவர் நீரு, முன்னாடி போய் கடிந்து கொண்டு பேசுற, சாட்சி போச்சா போலையா, போச்சா போலையா, போயிடும். அந்த போதகர் அப்படி பண்ணிட்டு வந்திருக்கிறார். இது சில காலங்களா அது நடந்துதான். ஒரு நாள் வரும்போது சட்டை கிழிஞ்சு வர்றாராம் பாஸ்டர் ஸ்டேஜுக்கு. ஐயோ யாரும் அடிச்சுட்டாங்கன்னு பார்த்தா, யாரும் கவலைப்படாதீர்கள், என் மனைவிக்காக செய்வீங்கள். சட்டை கிழிஞ்ச பாஸ்டர் குமாருக்கே இந்த நிலைமைனா, அங்க மனைவிக்கு என்ன நிலைமைன்னு தெரியல. சபைக்கு வரல, ஊழியம் போச்சு. நீடிய சாந்தத்தோடு இந்த சத்தியத்தை பேசுகிறவர்களா இருக்கணும். அதுதான் வாய்க்கும். யார் வேணா போதிக்க முடியும். இன்னைக்கு யாரோ போதிக்கிறாங்க, யார் வேணாலும் போதிக்க முடியும். ஆனா என் வாழ்க்கையில என் சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கு? பைபிள் காலேஜ்ல எனக்கு ஒரு பேரே வச்சுட்டாங்க, கோவப்படுவார் அவரு அப்படின்ட்டாங்க. அதுக்காகவே நான் ஜோமணி நீடிய சாந்தத்தை வாங்கியிருக்கேன். அதுக்கான சாட்சி என்னன்னா, எதிர்த்த வீட்டுல அவங்க பார்க்கும்போது சொன்னாங்க, அவ்வளவு அமைதியா இருக்கிறார் அவரு, அவ்வளவு சாஃப்டா பேசுறாரு. என்ன மாத்தி இருக்கிறது எனக்கே தெரியல. நீடிய சாந்தம் உங்க வாழ்க்கையில இருக்கணும். என்ன பண்றது? பிரசங்க எடுக்கிற நேரத்துலதான் பிசாசு ஏவாளை கொண்டு வரான். பிரசங்க எடுக்கிற நேரத்துலதான் ஏவாள் பிரச்சனைக்கு வர மாதிரி வராங்க. என்ன செய்ய முடியும்? ஜெபிக்கிற நேரத்துலதான் மீகால் என்ன செய்கிறா? ஆடி பாடி தாவீது வருகிற நேரத்துல மீகா குற்றம் சாட்டுறா. வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். ஆனா நீடிய சாந்தத்தோடு இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். முதல் இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணது என்னுடைய வேதாகம கல்லூரியில 3ஆம் ஆண்டுல இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ண. உண்மையை சொல்ல போனா முதல் பிரசங்கம் ஒண்ணுமே தெரியாது. என்ன பிரசங்கம் பண்ணு இன்னைக்கு எனக்கு தெரியல, கேட்டவங்களுக்கும் அது தெரியல. பைபிள் காலேஜ் பாஸ்டர்ஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க, அவங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்குமா? ஆனா இன்னைக்கு இந்த வசனத்திற்கு குறித்ததான காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்போ யோசிச்சேன் நேற்று நைட்டு, ஒருவேளை இப்போ எனக்கு இந்த வார்த்தைய பிரசங்கிக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்தாங்கன்னா பைபிள் காலேஜில் நல்லா பேசலாம், ஆவியில நிரம்பி நல்லா பேசலாம். அப்போ அந்த ரகசியங்கள் தெரியல, கர்த்தருடைய வளர்ப்பு அந்த மாதிரி இருக்கு. சரி, எல்லா நீடிய சாந்தத்தோடு தான் நம்ம உபதேசம் பண்ண முடியும். உங்களுக்கு ஆண்டவர் இந்த சமயத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார், சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். கேலண்டர் கொடுக்க சொல்லி அனுப்பணும். வாங்க 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 சீக்கிரம் வாங்க, உங்களை தான் நாங்க எதிர்பார்த்தோம், எனக்கு இவ்வளவு கஷ்டம் சொல்லி ஆவலா இருக்கிறாங்க. சும்மா பார்க்க போனாங்க கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, வாங்கன்னு சொல்லி அழுது தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்துறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? சமயத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆத்துமாக்களை உங்களை கொண்டு ஆண்டவர் சந்திக்க வைக்கிறார். வசனத்தை அவர்களிடத்துல ஜாக்கிரதையாய் பேசுங்க, உபதேசத்தை சொல்லுங்க, நீங்க இப்படி நடக்காதீங்கன்னு சொல்லுங்க தைரியமா. ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில ரட்சிப்பை கொடுத்து சபைக்குள்ளே கொண்டு வந்து சேர்ப்பார். ஜனம் இப்படிதான் ஒரு ஜனங்களையும் ஆண்டவர் கொண்டு வருவார். சகோதரர் சொல்லும்போது சொன்னாங்களாம், சிஸ்டர் சொன்ன எனக்கு என்னன்னா, எப்படி நம்ம ஜனங்கள் இடத்துல போய் பேசணும், எப்படி இந்த ஜனங்களை சபைக்கு கூப்பிடணும், அதுக்கான பாதை எங்களுக்கே தெரியல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும்போது சமயத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எப்படி ஜனங்களை சந்திக்கணும், எப்படி பேச தெரியாதுல இருந்த இடத்துல இன்னைக்கு ஆத்மா, புது ஆத்மா வருது. இன்னைக்கு யார் வர? பிள்ளைகள் வராங்க. தான் வளர்ச்சி. ஆண்டவர் வளர்த்து கொண்டு வருகிறார். நீங்க திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ண, ஜாக்கிரதையாய் ஊழியத்துல இருக்க ஆண்டவர் உதவி செய்வார், ஆண்டவர் கிருபை செய்வார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதுக்கு காரணமே சமயத்தை ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்தலைனாலும் நீங்க திருவசனத்தை
ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறார். அந்த நம்பிக்கையை எங்கள் மேலேயும் என் மனைவி மேலேயும் ஆண்டவர் ஏதோ ஒரு கிருபையில் வச்சனால தான் இன்னைக்கு இந்த சபையில் உபதேசம் பண்ண வசனத்தை பிரசங்கிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஏன் என் பிள்ளைங்க தவறான உபதேசத்தை பேசிட மாட்டாங்க, தவறான காரியத்தை செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு எவ்வளோ உபதேசங்கள் வந்துருச்சு. பாவம் செய்ய உனக்கு கிருபை இருக்கும், அப்புறம் என்ன, நீ எதுவுமே பண்ண வேண்டாமா, ஆண்டவர் உன்கிட்ட சொன்னதை நிச்சயமா செய்வாரு அப்படின்னு இப்படிலாம் செய்கிறத பார்க்கிறோம். இந்த மாதிரி உபதேசங்கள் எல்லாம் விலகி போகணும். நீங்க பாதுகாக்கப்பட்டு இருக்கணும். ஆமென். கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களை கொண்டு ஆண்டவர் செய்வார். ஒரு நாள் வரும், அன்றைக்கு இப்படிப்பட்ட காரியத்தை நான் எப்படி செஞ்சேன்னு திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் உங்களை நடத்தி வந்த அற்புதம் தெரியும். உங்க வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். இந்த ஊழியத்தை ஆண்டவர் மிக பெருசாய் ஆண்டவர் வளர்ப்பார். ஆமென். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ண. ஆமென். பிரசங்கத்துக்காக வாய்ப்பை தேடாது. பிரசங்கம் பண்ணணும்னு வாய்ப்பை தேடாத, ஆனா கிடைச்ச வாய்ப்பை ஆமென் ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ண பயன்படுத்திக்கொள். ஆமென். எனக்கு ஒரு போதகர் அதை தான் சொன்னார், வாய்ப்பை தேடாத, ஆனா கிடைக்கிற வாய்ப்பை விட்டுறாத. திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பயன்படுத்து. நீ வசனத்தை ஜாக்கிரதையாய் நான் பயன்படுத்தும் போது, படிக்கும்போது ஆண்டவரே உங்களை ஒரு பிரசங்கியாளராய் முன்னாடி கொண்டு வருவார். ஆண்டவரே உங்களை கொண்டு வருவார். எத்தனை நாள் தனிமையா பேசியிருக்கிறேன். ஆமென். சில நேரத்தில் போர் அடிச்சா என் மனைவி என்னை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணணும். ஏன்னா அவளுக்கு நல்ல வேலை, என் மனைவிக்கு என் பிரசங்கம் பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா அது வேற மாதிரி. அதனால போர் அடிக்கும் போதெல்லாம் கூப்பிட்டு என்னை பிரசங்கம் பண்ணணும். என்னடா போர் அடிக்கிறதுக்கு பிரசங்கமா நினைக்கல, நம்ம மேல வச்சிருக்கிற கிருபைய ஆண்டவர் தாளந்த வளர்ப்பார். அதற்கான பிளாட்ஃபார்ம் ஆண்டவரே கொடுப்பார். நம்ம எந்த அளவு அதுல ஸ்பார்க்கோடு இருக்கிறோன்றத ஆண்டவர் பார்ப்பார். உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துவார், அற்புதமாய் வழி நடத்துவார். எல்லா நீடிய சாந்தத்தோடும் கடிந்து கொண்டு உபதேசம் பண்ண, கடிந்து கொண்டு உபதேசம் பண்ண. சில பேர் கடிந்து கொண்டே தான் பேசுவாங்க, ஆனா வாழ்க்கையில அது இருக்காது. கடிந்து கொண்டு உபதேசம் பண்ண. வசனம் இதைதான் சொல்லுது, ஆசீர்வதிப்பார். இப்படியே சொல்லுகிறதுக்கு மாத்திர வசனம் இல்லை. ஆமென். இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறதுக்காகவும் வசனம் இருக்கு. அதனால கடிந்து கொண்டு உபதேசத்தை வரும் நாட்களிலே நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அடுத்த தலைமுறையை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். இன்னைக்கு ஊழியத்துல ஷார்ட் ரூட் எப்படி கிடைக்கணும்னு பாக்குறாங்க. ஏதாவது பாடல பாடி நம்ம மேல வந்து ஏதாவது செஞ்சு நம்ம மேல வந்துடலாம்னு சொல்லி ஷார்ட் ரூட்டை பாக்குறாங்க. ஆனா ஒரு மூத்த போதகர் பாஸ்டர் சொல்றாரு, ஆமென், ஊழியக்காரர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களா இருக்கணும். ஊழியக்காரர்கள் ஒழுங்கும் கரங்குமா இருக்க வேண்டும். ஒழுக்கமாய் சபையை ஒழுங்காய் நடத்தி வருகிறவர்களாய் இருக்க வேண்டும் சொல்லி மூத்த போதகர் சொல்லுகிறார். இன்னைக்கு அப்படி வரல சபை, ஷார்ட் ரூட்ல கொண்டு வருகிற மாதிரி இன்னைக்கு சபை வந்துருச்சு. ஆனா கிருபையும் ஆண்டவர் நம்மள ஆரம்பத்துல இருந்து ஒழுக்கமா ஆண்டவர் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி நம்மளை நடத்துவார், உங்களை போஷிப்பார். நீங்களும் இந்த ஊழியத்திலே பங்கு உள்ளவர்களாய், உபதேசம் பண்ணுகிறவர்களாய், பிரசங்கிக்கிறவர்களாய், கடிந்து கொண்டு ஜனங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அதனாலதான் ஆத்துமாவை உங்கள் கண்களில ஆண்டவர் காட்டுறார். எங்களுக்காக ஜெபித்துக்கோங்கன்னு சொல்லுறார். இந்த தேசத்திற்கான ஜெபம் சொல்லி இந்த புஸ்தகத்தை ஓசனா டிவின்னு சொல்லி அந்த சிஸ்டர் கொடுத்துருக்கிறாங்க. இதுல முன்னுரையில நான் இன்னைக்கு படிக்கும் போது பார்த்தேன், நம்ம சகோதரி ஏமா ஆரோக்கியராஜ் அவங்க எழுதும் போது அழகா எழுதியிருக்கிறாங்க. ஜெபம் தேவனுடைய இருதயத்தை அறிகிற நேரம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எஸ், கர்த்தர் என்ன அறிகிறார் அப்படின்றத, நான் அந்த ஆத்துமாக்கு என்ன கவுன்சிலிங் கொடுக்கணும்ன்றத, நான் அந்த ஆத்துமாக்கு என்ன திருவசனத்தை ஜாக்கிரதையாய் சொல்லணும்ன்றத ஜெபம் என் வாழ்க்கைக்குள்ள வந்து
தேவனுடைய மனது எனக்குள்ளே சேருகிறதுனால நான் இந்த ஜனங்களுக்குள்ள பேசுகிறதுக்கு ஜாக்கிரதையா இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவர் அந்த ஜெப வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். நம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் சமூகத்திலே ஷக்காபாலார